ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுளை நாம் அணுகுவதற்கு, அவரை தேடி செல்வதற்கு நாம் மாறு வேடமோ நம்மை மாற்றிக்கொள்ளவோ வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுத்தாலே போதும். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை அவர் தீர்மானிப்பார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 6வது ஞாயிற்றுக்கிழமையில் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துனுடைய திரு அவையினுடைய உறுப்பினராக அங்கமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற முதல் வாசகத்திலே அந்த ஒரு வினாக்கள் தான் எழுப்பப்பட்டிருக்கிறது. விருத்த சேதனம் செய்துதான் ஆக வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பின் செல்வதற்கு, அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த கேள்விக்கு பவுலும் சீலாவும் மற்ற திருத்தூதர்களும் அவர்களுக்கு யாக்கோப்பு பேதுரு எல்லாம் சொல்லுகின்ற வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் மாத்திரம் போதும். கிறிஸ்துவர்களாக மாற வேண்டுமானால் விருத்த சேதனம் என்ற ஒன்றை செய்து கொண்டு யூதராக மாற வேண்டிய அவசியம் கிடையாது. அது யூதர்கள் தங்களுக்கென்று வகுத்து கொண்ட திட்டம், மோசே அவர்களுக்கு கொடுத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் உடைத்து விட்டார். இது எல்லாருக்குமான ஒரு மார்க்கம், ஒரு வழி. இந்த வழியிலே இயேசு கிறிஸ்து என்கின்ற நம் மீட்பர், நம் ஆண்டவரை நாம் சந்திப்பதற்கு நம்மை முழுமையாக அவரிடம் கையளித்தால் போதும். அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டால் போதும். அதற்காக நாம் வேஷம் போடவோ, மாறு வேஷம் போடவோ, மாறவோ, உடலை சிதைத்துக் கொள்ளவோ எதுவும் தேவையில்லை. நம் பாவங்களை அவரிடம் ஒப்படைத்தால் போதும். நம் பாவங்களை கழுவினால் போதும். அதுதான் நம் ஆண்டவரை சென்று சேர்வதற்கான வழி என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருவெளிப்பாடு புத்தகத்திலிருந்து நிலவு, கதிரவனும் சூரியனும் இல்லை, வெறுமையாக இருக்கிறது எல்லாம். ஏனென்றால் நம்முடைய குற்றங்களாலும் குறைகளாலும் சில நேரங்களிலே நம் கண்ணுக்கு பலவைகள் நம் கண்ணுக்கு தெரியாது. ஏனென்றால் அப்படித்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தவறு செய்கின்ற பொழுது எதிரிலே வருகின்றவர்கள் என்ன செய்வார்களோ, என்ன கேட்பார்களோ என்ற எண்ணம் நம்மை மேலோங்கி நிற்கின்ற பொழுது நாமே சில நேரத்திலே பயந்து உளறி விடுவோம். அப்படித்தான் இயேசு என்கின்ற நம் ஆண்டவர் நமக்காக மரித்து, நமக்காக உயிர்த்து, நம்மோடு இருக்கின்ற பொழுது அவரை நாம் சந்திக்க நாம் செல்ல வேண்டுமானால் நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாம் முதலில் விட வேண்டும். அந்த குறைகளோடு நாம் அவரிடம் செல்கின்ற பொழுது, அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவராகவே அந்த குறையை நம்மிடம் எடுத்து விடுவார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒற்றை வார்த்தையை தான் நாம் சிந்திக்க போகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை ஏன் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் சொல்ல வேண்டும்? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரணிப்பதற்கு முன்பதாக தான் இல்லை என்றால் இவர்கள் என்ன நிலைக்கு ஆளாவார்கள் என்பதை யோசித்து பார்த்திருக்க வேண்டும். அதனால் நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் வருவேன், கவலைப்படாதீர்கள், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இந்த வார்த்தை ஒரு தாய் தன் பிள்ளைகளிடம் சொல்வது போல இருக்கிறது. ஏனென்றால் எந்த தாயும் தன் பிள்ளையை விட்டு தனியே செல்ல மாட்டார். தன் பிள்ளை எப்படி வேணுமானாலும் போகட்டும் என்று செல்ல மாட்டார். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை ஒரு தாயாக உணர்கிறார். ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற ஒரு தாய் கூட தான் இறக்க போகிறோமோ என்று வருத்தப்பட மாட்டான். தனக்கு பிறகு தன் பிள்ளையை யார் பார்த்து கொள்வார்கள் என்ற ஏக்க பெருமூச்சோடு தான் இருப்பார். அதே நிலைதான் இயேசு கிறிஸ்து. தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய சீடர்கள் என்ன நிலைக்கு ஆளாவார்களோ, என்ன ஆவார்களோ என்ற எண்ணம் அவர் மேலோங்குகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவாகவே இந்த வார்த்தை சொல்லுகிறான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்று. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, எசாயா புத்தகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்ற மக்களுக்கு படிக்கின்ற பொழுது நான் எதற்காக இந்த உலகுக்கு வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லுவான். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு கொடுக்க, சிறையில் இருப்போரை மீட்பதற்காக இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிட்டு இவையெல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொன்ன பொழுது தன்னை அங்கே ஒரு இறைவனுடைய மீட்பராக, கடவுளுடைய பிள்ளையாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் கடவுள் என்பவர் பாதுகாப்பவர், பராமரிப்பவர், வழிநடத்துகிறவர். ஏனென்றால் பழைய ஏற்பாடு முழுவதும் மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் வழிநடத்திய கடவுள் அவருடைய பிள்ளையாக வருகின்றவர் எப்படி இருப்பார்? அந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்து தன்னை பார்க்கிறார். ஏனென்றால் தன்னிடம் வருகின்றவரை அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற மந்தைகளில் ஒன்றை கூட அவர் இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதற்காக தான் தந்தை என்னை அனுப்பினார் என்று அவர் சொன்னவர். அப்படி இருக்கின்ற பொழுது
அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை தான், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அதற்காகவே மீண்டுமாக எழுந்து வந்தார். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை துயர்கள், இதற்கு மத்தியிலே அவர் மீண்டுமாக எழுந்து வந்தது. இப்பேற்பட்ட பாவங்கள் நாம் செய்திருப்பின், தன் பிள்ளைகளை விட்டு போன எந்த தாயும் மீண்டுமாக தன் பிள்ளையை பார்க்கின்ற பொழுது வாரி அணைத்து கட்டிக்கொள்வார். இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீண்டுமாக பார்க்க வந்திருக்கிறார் என்றால், அந்த துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வேதனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய துன்பமும் துயரமும் தான் நம்மை இவ்வளவு நேரிய வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் துன்பங்களும் துயரங்களும் நம்மை ஆட்டி படைக்கின்ற பொழுது அதை குறித்து நாம் வேதனையிலே உழல்வோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு மேலோங்குமானால் அவையெல்லாம் மறந்து போகும். பிடித்தவர் ஒருவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்கள் எதுவுமே நம்ம நினைவுக்கு வராது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மிகவும் நெருக்கமானவர், பிடித்தவர் என்பதை வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் பெற்ற தாய் உங்களை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன். ஏனென்றால் நாமே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். அன்பை பொழிகிறவரும் அவர்தான், அரவணைப்பவரும் அவர்தான், காயப்படுத்துவோரும் அவர்தான், கட்டு போடுவோரும் அவர்தான். அவரிடம் நம்பி வருவோர் ஒருபோதும் வெறும் கையராய் திரும்பி வந்ததில்லை. கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்றென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.